இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடிருந்தானோ, தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினார், எந்த வேளையும் அவரோடு தங்கினார். ஏற்றி பாராட்டியே தூக்கி சுமப்பார், என்னாலுமே துதிப்பார். காலங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றுகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியாய் சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். இளையகுமாரன் ஒரு வார்த்தை சொல்லுகிறது தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பூமியில் இருந்த நாட்களில் சொல்லப்பட்ட ஒரு ஓமை. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், மூத்தவன் இன்னொருவன் இளையவன். மூத்தவன் தகப்பனோடு இருக்கிறான், தகப்பனுடைய வார்த்தை கேட்டு அப்படி அங்கு வீட்டோடு இருக்கிறான். இளையவனோ தன்னுடைய பங்கை இளம் வயதிலே பிரித்து வாங்கி கொண்டு தூரதேசமாய் போய் சோரம் போய் எல்லாவற்றையுமே அழித்து விடுகிறான். கடைசியிலே பன்றி மேய்க்கிற வேலைதான் கிடைக்கிறது. பஞ்சம் பெருகி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை, சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லை. அப்பொழுதுதான் என்ன செய்வது? அவன் அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள இருக்கிறது வரை அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, அது செய்துட்டு இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் பன்றி தின்கிற தவிட்டை சாப்பிட போகும்போது அவன் மாட்டிக்கொள்கிறான், அந்த வேலையிலிருந்து துரத்தப்படுகிறான். எல்லா பக்கமும் கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது, எல்லா பக்கங்களும் சூழ்நிலை எதிராக போய்விட்டது, எல்லா பக்கங்களும் ஏமாற்றம். அப்பொழுது புத்தி தெளிகிறது. புத்தி தெளிந்தவுடன் தன்னு கடந்து வந்த பாதை, தன்னுடைய நிலைமை, சூழ்நிலை எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணுகிறான் பார்க்கிறான். அடுத்து தகப்பன் வீட்டை குறித்தவரின் அப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது. தகப்பன் வீட்டில் வேலை செய்கிற அந்த வேலைக்காரர்கள் கூட எவ்வளவு நேர்த்தியான உணவு கிடைக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன், என்னுடைய நிலைமை இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி அடுத்த என்ன பண்ணுகிறான், இந்த சூழ்நிலையும் மாற்ற அவன் யோசிக்கிறான். அப்ப என்ன செய்ய வேண்டும்? எழுந்து தகப்பனிடம் வருகிறான். தகப்பட்ட மன்னிப்பை கேட்கிறான். தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னுடைய பிள்ளையா கூட வச்சுக்கிடாண்டா, அந்த வேலைக்காரரை சேர்த்து கொள்ளணும்னு சொல்லி அதை கேட்கிறான். தகப்பன் அல்லவா, அவன் அப்படியே செய்வான். உடனே அவன் கட்டி அனைத்து மகனாகவே சேர்த்து கொண்டு இழந்து போன அத்தனை திருப்பி கொடுக்கிறான், மேன்மை பெற்றுக் கொள்ளுகிறான். சூழ்நிலை அப்படி தலைகளாய் மாறுகிறது. பாருங்கள், அந்த இளையகுமாரன் நிலைமை நல்லா இருந்துச்சு, பிறகு பேடா மாறிச்சு, பிறகு ஓஸ்டா மாறிச்சுது. ஆனா அவன் புத்தி தெளிந்து அவன் எடுத்த அந்த ஒரு முடிவு, அவனுக்கு ஏற்பட்ட ஒரு தெளிவு அந்த சூழலை மாற்றக்கூடியதா இருக்கிறது. என்ன முடிவு? தகப்பனிடம் போவேன். தகப்பன் வருகிறான். ஓஸ்ட் கண்டிஷன் அவனுடைய நிலைமை. தகப்பட்ட வந்த உடனே எல்லாமே பெஸ்டா மாத்தி கொடுத்துட்டாரு. ஒரு தகப்பன் ஒரு மகனை அதிகமா நேசித்து அவனுக்கு பிறந்த நாளுக்கு ஒரு வாட்ச் கிஃப்ட் கொடுக்கிறாரு. கொடுக்கும்போது சொன்னாராம், மகனே, நீ எந்த இக்கட்டான சூழ்நிலை எப்படினாலும் இந்த வாட்சை பார்க்கும்போது அப்பா கொடுத்தது உனக்கு கிஃப்டா கொடுத்திருக்கிறேன், ஏதோ டைம் மட்டும் பாக்குறதுக்காக இல்ல, நீ இதை பார்க்கும் போதெல்லாம் காலமும் மாறிக்கிட்டே இருக்கும், சூழ்நிலையும் மாறக்கூடியது என்கிற ஒரு சிந்தை, ஒரு நினைவு உனக்கு வரணும்னு தான் நான் கொடுத்திருக்கிறேன்னு கொடுத்துட்டாரு. பையனும் நல்லா படித்தான், வளர்ந்தான், பெரியாள் ஆயிட்டான். அதுக்கு பிறகு தகப்பனுடைய சொல்லை கேட்க அவனுக்கு மனம் இல்லை. தன் இஷ்டப்படியே பிடிவாதம் பிடித்து தனியாக பிடித்து கொண்டு போய்விட்டான். போய் எல்லா பக்கமும் போய் பார்க்கும் பொழுது எல்லா உலகத்தின் காரியங்களிலும் மாட்டிக்கொள்கிறான், சிக்கிக்கொள்கிறான், எல்லாவற்றையும் இழக்கிறான். அவன் நிலவை பரிதாபமா போகிறது. கடைசியில எல்லாவற்றிலும் நஷ்டப்பட்டு போய்விட்டான். ரொம்ப சோர்ந்து போய் நீ என்ன செய்யறதுன்னு சொல்லி சாகலாம் என்று சொல்லி தற்கொலை நோக்கி போகிறான். ஏன்னா என் அப்பாவை நான் துக்கப்படுத்தி விட்டேன், எல்லா ஆஸ்தியை நான் அழித்து விட்டேன், இனி எனக்கு ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டு சாகலாம் என்று போகும்போது இவன் கையில் இருக்கிற அந்த வாட்ச் மட்டும் எஞ்சி இருக்குது. அது என்ன பண்ணுது? கீழே அருந்து விழுது. அந்த செயின் கீழே அருந்து விழுந்தோன்னு அந்த வாட்சை கையை அப்படி குனிந்து எடுக்கும் போது அவனுக்கு தகப்பன் சொன்ன வார்த்தை நினைவிற்கு வருகிறது. மகனே, இந்த வாட்ச் அவனுக்கு நான் கிஃப்டா கொடுக்கிறேன், ஒன்லி டைம் பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, இதை பார்க்கும் போதெல்லாம் காலமும் மாறக்கூடியது, சூழ்நிலையும் மாறக்கூடியது, ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும்னு சொல்லி அந்த வார்த்தை சொன்னது ஞாபகத்துக்கு வருது. உடனே அந்த வாட்சை எடுத்தவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது, நான் ஏன் சாக வேண்டும், நான் இப்ப இருக்க இந்த சூழ்நிலையும் மாறும், இந்த காலங்களும் மாறக்கூடிய, இந்த இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்க இதையும் மாறக்கூடியதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுகிறான், தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து தகப்பனை நோக்கி தேடி வீட்டுக்கு வரான். நிலைமையை பார்த்து தகப்பனும் பரிதாபப்படுகிறார். அதோடு மட்டுமல்ல, சேர்த்து கொண்டு அவனுக்கு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை மீண்டுமா ஏற்படுத்தி கொடுத்து எல்லாவற்றின் நன்மைக்கு எதுவாக அமைத்து கொடுக்கிறார். மீண்டுமா இழந்ததை அவன் திருப்பிக் கொள்கிறான்.
யோசித்து பாருங்கள். வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒருவேளை இன்னைக்கு தோற்று போயிருக்கலாம், எல்லா வாசல்களும் அடைபட்டு போயிட்டுன்னு சொல்லலாம். இல்ல, மாறக்கூடியது அதையும் கர்த்தர் மாற்றுவார். பலவீனத்தை மாற்றுவாரு, சூழ்நிலைகளை மாற்றுவாரு. எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் வழி இல்லைனாலும் ஒரு வழியை உண்டாக்குவாரு. அதை நாம் எப்பொழுது நினைவு கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றே, பரம தகப்பனிடம் நாம் திரும்பும் பொழுது நம்ம இழந்து போன அத்தனை நம் பக்கமாய் திரும்ப ஆரம்பித்து விடும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனை, புதிய நாளை கொடுத்திருக்கீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அநேக நேரத்தில் அப்பா நாங்கள் புத்தி இல்லாமல் அநேக காரியங்களை செய்திருந்தோம்ப்பா. உங்கள் எதிர்பார்ப்பின்படி காரியங்களை செய்ய நாங்கள் மறுத்து விடுகிறோம், அல்லது மறந்து விடுகிறோம், தவறி விடுகிறோம். மன்னிப்பீராக. இதனால கூட ஐயோ எல்லாவற்றும் நஷ்டமாய் விட்டதே, எல்லாவற்றும் நான் இழந்து விட்டேனே, நான் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டேனே, அல்லது நான் ஏன் இதை செய்தேன் எனக்கு தெரியலையே, நான் அன்று எடுத்த முடிவு அல்லது அன்று செய்த காரியம் நீங்க குடும்பமே எனக்கு இப்படி நிர்பந்தமான ஒரு நிலைக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லி ஒருவேளை அப்படி அங்கலாய்த்து கொண்டு வாழ்க்கையில் அந்த பாதையை நினைச்சு புலம்பிக் கொண்டு இனி என்ன இருக்குது, எல்லா வழியும் அடைபட்டு விட்டது, வாழ்வதோடு செத்தால் நல்லதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்க நேரிட்டால் என் ஆண்டவர் பக்கமாய் அவர்கள் திரும்புவார்களாக. அவனுடைய முகத்தின் பிரகாசம் அந்த பிள்ளைகள் மேல் உதிக்கட்டும், குடும்பங்களுக்குள்ள உதிக்கட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், மரண இருள், பொல்லாத பிசாசின் இருள், பயம் எல்லாம் விலகட்டும். அப்பா தைரியத்தை கொடுத்து இழந்ததை திருப்பிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. வழி நடத்தும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காலம் மாறலாம், சூழ்நிலை கூட மாறலாம், ஏன் மனிதர்களும் மாறலாம். இயேசு மாறாதவர். அவர் பக்கமா நாம் திரும்பும் பொழுது நமக்குரிய எல்லாவற்றையும் நம் பக்கமாய் கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுப்பார். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். மாறாதவர் அன்பின் நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே.